ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் அடிக்கடி கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவையாவது கோயிலுக்கு போயிடுவோம். சில வாரங்களில் வாரத்துக்கு 2 தடவை கூட கோயிலுக்கு போயிட்டு வருவோம். இப்போல்லாம் ரொம்ப ரேராக தான் கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்குது. மாதத்துக்கு ஒரு தடவை 2 தடவை அதை மாதிரி போகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே பருத்தியூர் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் போக முடியல. போன வாரமும் போக முடியல, இந்த வாரமும் போக முடியல. நாங்கள் கல்யாணம் முடிஞ்சு போன ஃபஸ்ட்டு கோயில் அதுதான். அதனால் ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் போகலான்னு தோணியிருக்கு. அப்போ ஃபேமிலியோடு போனதுனால நாங்கள் எதுவும் வாங்கலை, தேங்காய் பழம் அது மாதிரி எதுவுமே வாங்கலை. இன்றைக்கி நம்மளே வாங்கிட்டு போகிறோம். ஆனால் எவ்வளோ வாங்கணும் அங்கே நிறைய சாமி இருக்கிறதுனால கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக தேங்காய் பழம் பூலாம் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் வாங்குற மாதிரி இருக்கும். எவ்வளோன்னு சொல்லிவிட்டு முன்னத்த நாளே பாட்டிகிட்ட கேட்டு வச்சுட்டோம். அப்புறம் வியாழக்கிழமை ஈவினிங் அவங்க வந்தோடனே போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே கேட்டு எல்லாம் எழுதி வச்சுருந்தோம். முன்னத்த நாளே வாங்கிட்டு வந்து வச்சுட்டோன்னா மறுநாள் எதுவுமே மறக்கிற மாதிரி இருக்காது. அப்படி ஏதாவது ரொம்ப ரேராக மறந்துருந்தா கூட அது மட்டும் ஞாபகம் இருக்கும், வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். அதனால தான் இன்றைக்கி போய் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஈவினிங்கே கிளம்பிட்டு இருந்தோம். பானிபூரியெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆனதுனால சரி இன்றைக்கி ஒரு பானிபூரி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். அடிக்கடியெல்லாம் சாப்பிட மாட்டோம், எப்போயாவது ரொம்ப ரேராக தான் சாப்பிடுவோம். இன்றைக்கி சாப்பிட்லான்னு தோணுச்சு, அதனால் சாப்பிட்டு இருந்தோம். வர்றப்போ அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் அத்தையை கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தோம். அத்தையும் கோயிலுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்களையும் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி நினச்சிட்டு தான் வந்திருந்தோம். வர்றப்பவே உதிரிப்பூ வாங்கிட்டு வந்திருந்தோம். மல்லிகைப்பூ கிடைக்கல, முல்லைப்பூ தான் அதிகமாக இருந்ததுனால முல்லைப்பூவே வாங்கிட்டு வந்திருந்தோம். 130 ரூபான்னு கொடுத்துருந்தாங்க, நிறையாவே இருந்தது. எப்படி இருந்தாலும் ஊருக்கு வந்தால் கொஞ்சம் லேட் ஆகும் நாங்கள் போகிறதுக்கு அப்படிங்கிறதுனால பூவை இங்கேயே கொண்டு வந்தோன்னா கட்டி எடுத்து வச்சிடலாம், இல்லைனா வீட்டில் போய் லேட்டாகிடும். எப்படி இருந்தாலும் இங்கேருந்து போகிறக்கு 9-10 மணி ஆயிரும். அப்புறம் கொஞ்சம் லேட் ஆயிரும், பூ கட்டிட்டு தூங்குறதுக்கு லேட் ஆயிருங்கிறதுனால ஊர்லேயே கொண்டு வந்து அதையும் கட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் பாட்டிகிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க, இவ்வளோ வாங்கியிருக்கோம், இன்னும் என்னென்ன வாங்கணும் அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. அன்றைக்கி ஃபேமிலியோடு ஃபஸ்ட் டைம் போனதுனால அவங்க தான் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. அதனால் எங்களுக்கு எதுவும் தெரியல. அதனால தான் எல்லாம் டீட்டெயிலாக கேட்டுக்கிட்டோம். ஒன்றுன்னு மறந்துட்டோன்னா அப்புறம் அங்கே போய் பெருசாக கடைகள் இல்லை, அதனால் அங்கே வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க. இது ஃப்ரைடே காலையில் கோயிலுக்கு போகிற அன்றைக்கி காலையில் எடுத்தது தான். வீட்டிலேருந்து கிளம்புறப்பவே 8-9 மணி இருக்கும். அந்த டைமில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருந்தோம். ஒரு 8-9 மணிக்கு கிளம்புனோன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தோம். இந்த டேவோட கண்டினியூஷன் நாளைக்கு vlogல வரும்.